கோயம்புத்தூர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட இஷ்யூ. எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது என்னன்னா, அந்த பொண்ணு எதுக்கு வந்து அந்த இடத்துக்கு அங்க போச்சு? ஏதாவது பப்ளிக் பிளேஸ்லயோ ஏதாவது ரோட்ல கூட இருந்து பேசியிருக்கலாம்ல, அப்படின்னு வந்தது. நானே வந்து என் ஹஸ்பண்ட் அன்டைம்ல கூப்பிட்டா நான் போமாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம ஊர் அந்த அளவுக்கு சேஃப் இல்ல. இப்ப வந்து அந்த பொண்ணு போயிருச்சு. இதெல்லாம் நடந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணு அங்க போயிருந்தாலுமே இத மாரி விஷயம் நடக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். ஏன்னா நம்ம ஊர் இன்னும் அந்த அளவுக்கு சேஃபா இல்ல. நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாரத்துக்கும், ஒவ்வொரு வருஷத்துக்கும், ஒவ்வொரு மாசத்துக்கும் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கு இத மாரி ஆச்சுன்னா, அந்த பேர வச்சு தான் போராட்டம் பண்றீங்களே தவிர, நீங்க ஏதாவது ஒரு மாத்தி ஒரு நல்ல சட்டம் வந்தா இந்த மாரி பிரச்சனையெல்லாம் நடக்காம இருக்கும்ல. அத மாரி ஒரு நல்ல சட்டம் வேணும்னு போராடுங்களே! அப்ப இத மாரி தப்புலாம் நடக்காம இருக்கும்ல. இன்னும் கொஞ்சம் நம்ம ஊரு சேஃபா இருக்கும்ல லேடீஸ்க்கும். ஏன் வந்து அங்க போனா இத மாரி தான் நடக்கும்னு ஒரு ஸ்டாம்ப் பண்றீங்க? அங்க போனாலுமே இத மாரி நடக்கக்கூடாது எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும். அதுதான் வேணும் நம்ம ஊருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். எனக்கு ஒரு கவிதை சொல்லணும். எந்த ஒரு போர்லயும், வார்லயும் ஆம்பளைங்கள வந்து அப்படியே கொன்றுவாங்க. ஆனா வந்து ஒரு பொண்ண அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணி சித்திரவதை பண்ணிட்டு தான் கொல்லுவாங்க. அதுதான் பொண்ணுங்களோட நெலம.